மார்க்கெட்டோட பேசிக்ஸ் பற்றி பார்ப்போம். நல்லா ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்க ஒரு கம்பெனி அவங்க பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபண்டை ரைஸ் பண்ண பார்ப்பாங்க. ஃபண்டை எப்படிலாம் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் யாருன்னா, அவங்க கம்பெனி மேலே யார் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. செகண்டு, ப்ராஃபிட் ரீஇன்வெஸ்டிங்னா அவங்க பண்ணிகிட்டு இருக்க ப்ராஃபிட்டை அவங்க மேலே ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பேங்க் கிட்ட வந்து லோன்ஸ் வாங்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பெனியை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி ஷேர்ஸ் மூலிமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, சிபி கிட்ட அப்ரூவல் வாங்குவாங்க. சிபி கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டதுக்கப்புறம் என்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஐபிஓன்னு சொல்லிட்டு வரும். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ட்டு எவ்வளோ பெட் ப்ரைஸு, எவ்வளோ அவங்க ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க, அதோடய ஃபேஸ் வேல்யூ என்ன, எல்லாமே அந்த டாக்குமெண்ட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக பை ஆர் செல்லு பண்ண முடியாது. அந்த பை ஆர் செல் பண்ணணுன்னா நம்ம ப்ரோக்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ப்ரோக்கர்ஸ் யாருன்னா, நமக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் நடுவில் ஒரு கமிஷன் பேஸில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம பண்ணுற பை ஆர்டர், செல் ஆர்டர் அதெல்லாம் வந்து கமிஷன் பேஸில் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.